அமெரிக்காவில் பிஜி படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி விசா ரிஜெக்ட் ஆகுது. ஒரு தடவை இல்லை 2 தடவை ரிஜெக்ட் ஆகுது. காலேஜ் ப்ரொஃபஸர் அவங்க அப்பா திருச்சி தான். என்னை தெரியும் சார், என்னன்னு தெரில, பிள்ளைக்கு நல்ல காலேஜில் வேலை கிடச்சிருச்சு சார், படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருச்சு சார், விசா ரிஜெக்ட் ஆகுது சார், கொஞ்சம் கேட்டு சொல்ல முடியுமா சார்னு. அமெரிக்கன் எம்பசியில் அவ்வளோ ஈஸியாக கேட்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். அவருடைய நல்ல நேரமோ அந்த பையனுடைய நல்ல நேரமோ அமெரிக்கன் எம்பசியில் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் பாஸ்போர்ட்டுக்கு சீஃபாக இருந்தார். உடனே அவர்கிட்ட கூப்பிட்டு, என்ன சார் படிக்கக்கூடாது, விசா தர மாட்டிங்களா நீங்கள், இது ரிஜெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்ல மாட்டாங்களே என்னார். இல்லை சார் கேட்டு சொல்லுங்கள், ரொம்ப வேண்டிய குடும்பம்னு. உடனே அவர் என்ன பண்ணார், சாயந்தரம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலர்ஸ் கேட்டார், கொடுத்தேன். வாங்கிட்டு 3 மணிக்கே கூப்பிட்டாரு. அந்த பையனுக்கு விசா கிடைக்காது அப்படின்னு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. ஏன் சார்ண்ணா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ராக்கிங் சிஸ்டம்னு வந்துருச்சு மூர்த்தி, அதில் உங்கள் ஃபோன் நம்பரை போட்டால் உங்கள் வண்டவாளம் பூரா தண்டவாளத்தில் ஏறிடும். 24 மணி நேரத்தில் 6 மணி நேரம் தொடர்ந்து அவன் அப்சீன் பிக்சர்ஸையே பார்த்துட்டு இருந்திருக்கான். இவனுக்கு விசா கொடுத்து அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சாக்க இவனுக்கு அங்கே அமெரிக்காவில் உள்ளவனை இவங்க எடுத்துருவான்னு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கோடிக்கணக்கான பேர் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த டிஜிட்டலில் நம்மளை எவன்டா பார்க்க போகிறான்னு தானே நம்ம நினைக்கிறோம். மாட்டாத வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஆப்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி. 1 காக்னிசன்ட்லேருந்து ஒரு அம்மா நேற்று மத்தியானம் என்கிட்ட பேசினாங்க. உங்கள்கிட்டலாம் பேச வர்றாங்கிறதுக்காக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு வளருதுன்னு கேட்டேன். சரியான நேரத்தில் கேட்டிங்க சார். காலையில் நாங்கள்லாம் வேர்த்து விறுவிறுத்து உட்காந்துருக்கோம் சார். நாங்கள் என்னம்மான்னு கேட்டேன். அவங்க ஹெச்ஆராக இருக்காங்க, டீம் லீடர் காக்னிசன்ட் கம்பெனியில். அஜென்டிக் ஏஐ கோடிங்னு ஒன்று வந்திருக்கு சார். எல்லாரையும் சுற்றி வச்சு போட்டு காமிச்சாங்க. அப்போ ஏற்பட்ட படபடப்பு இன்னும் அடங்கலைன்னாங்க. என்னம்மாண்ண, 1 மாதம் நாங்கள் கோடிங் பண்ணுறதுக்கு எங்கள் டீமில் உள்ள 10 பேர் சேர்ந்து என்ன பண்ணுவோமோ 45 நிமிஷத்தில் எங்களை விட அழகாக செஞ்சு காமிக்குது சார். நீங்கள்லாம் ஏன்டா இங்கே இருக்கணுங்கிறத சொல்லாமல் சொல்லுது சார் எங்கள் தலைமைங்கிறார். இப்போ என்ன தெரியுது, படித்தா வேலை இல்லை, வேண்டியதை படித்தாலும் வேலை இல்லை. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நீ எந்த சப்ஜெக்டை படித்தாலும் எதை எப்படி எந்த நேரத்தில் உபயோகிக்கணுங்கிற திறமையை நீ வளர்த்து கொண்டால் உன்னை விஞ்ச யாரும் இல்லைங்கிறதான் உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கிற வாய்ப்பு. அப்படின்னா என்ன செய்யணும்? ஒரு திருச்சியிலேருந்து போய் பல $1 மில்லியன் ஓனர், மாத்ருபூதம்னு பேர், $1 பில்லியன் நோக்கி போயிட்டுருக்காரு. அவர் சொல்கிறாரு, திருச்சிக்கு வந்திருந்தார். உங்களுக்கு திருச்சியில் இப்படி ஒரு ஆள் இருக்கிறதே தெரியாது. என் பிள்ளைங்களெல்லாம் நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படி, எதையாவது படி, ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எந்த துறையை எடுத்து படித்தாலும் உனக்கு வேண்டியதை செய்வதற்கு அதை எப்படி உபயோகிப்பது என்பதை மட்டும் நீ தெரிந்து கொண்டா போதுண்டா வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்கிறார். தட் இஸ் கால்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட். மல்டி டிசிப்ளினரி ஸ்கில்னு அதை தான் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கீங்க. நான் சொல்கிறேன், சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்தால் என்ன தப்பு என்ன ரைட்டுங்கிறத தப்பை பற்றி நான் மணிக்கணக்காக பேசினவன். ஆனால் நான் சொல்கிறேன், இப்போது யூ ஷுட் பி ஆக்டிவ் இன் சோஷியல் மீடியா, நாட் பர்சனலி பட் ப்ரொஃபஷனலி. சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இரு, எதெல்லாம் வேண்டாததோ அதெல்லாம் விட்டு தள்ளிட்டு எதை நீ டெவலப் பண்ணணுமோ அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு படிக்கும்போதே 4 வருஷத்தில் ஒவ்வொருத்தனும் ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டேன்னா உனக்கு வேலையை அவன் கூப்பிட்டு தருவான். நான் சொல்லுவது அத்துணையிலும் அர்த்தம் உண்டு. இதை செய்ய வேண்டியது நீங்கள் தான். அதை போலவே இருக்கிற அப்பாவுக்கெல்லாம் அம்மாவுக்கெல்லாம் என்ன ஒரு பெரிய வித்தியாசமாக இந்த இந்திய பெற்றோர்களுக்கு என்ன தெரியுமா? பிள்ளை பிறக்கும் போதே பில்கேட்ஸ் ஆயிடணும், எல்லா அம்மாவுக்கும் கனவு. பிள்ளை 6ஆம் வகுப்பு படிக்கும் போதே அப்துல் கலாம் ஆயிடணும், எல்லா அப்பாவுக்கும் கனவு. ஆனால் இந்த பிள்ளைங்களுக்கு ஒன்று தெரியறதில்ல, பில்கேட்ஸினுடைய அப்பாவோ அப்துல் கலாமுடைய அம்மாவோ கனவு காணவில்லை. கனவு கண்டது பில்கேட்ஸும் அப்துல் கலாமும் தான் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதனால தான் சொன்னார் டீனு, உங்களுடைய நிறைவேறாத கனவை பிள்ளைகளிடம் திணிக்க பார்க்காதீர்கள், அது ஒருபோதும் நிறைவேறாது. இப்போ நான் பிள்ளைங்கள்லாம் பார்க்குறேன், ஐ see something in you, I don't know what it is, you have to find it out, you and I are unique, but all of us have something special that makes you beautiful,
டு யூ நோ வாட் மேக்ஸ் யூ ஸ்பெஷல் வென் யூ ஃபைண்ட் இட் அவுட் யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல். தமிழில் சொல்லணும்னா உங்கள் எல்லார் முகத்தையும் நான் பார்க்குறேன். உங்கள்கிட்ட ஏதோ ஒரு திறமை உறைந்திருப்பதை நான் பார்க்கின்றேன். அது என்ன திறமைன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் நானும் வேறுபாடானவர்கள், வேறுபட்டவர்கள், மாறுபட்டவர்கள். உங்கள் திறமை என்னன்னு நீ தான் கண்டுபிடிக்கணும். நீ கண்டுபிடித்து முடித்த முதல் மாத்திரத்திலேயே உன் திறமை என்ன, உனக்கு எது பிடிக்குது. எவ்வினையோர்க்கும் இம்மையில் தம்மை இயக்குவதற்கு நல் இன்பம் பயக்கும் ஓர் இலக்கு வேண்டும், உயிர்க்கது தூண்டுகோல் போலாம்பர் மனோன்மணியம் சுந்தரனார். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சானா அவனுக்கு இன்பத்தை தரக்கூடிய ஒரு லட்சியம் வேணுமா, உயிர்க்கே அது தூண்டுகோலாம். அப்போ அந்த முதல் படியில் நீ கால் எடுத்து வச்சுட்டா உன்கிட்ட இருக்கிற திறமை என்ன நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா. இந்த இடத்துல உன்னை மறக்கிறதுக்குள்ளே சொல்கிறேன், இந்த உலகம் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது மாணவர்களே. 2025 நீங்கள் நுழையும் போது என்ஜினியராக என்ன இருக்கோ 2029 அப்படியே டோட்டலாக மாறுற அளவிற்கு வேகமாக இந்த உலகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. பெற்றோர்கள் இருக்கின்ற இந்த அவையிலே புரிந்து கொள்ளுங்கள். படித்தா வேலை என்ற நிலை மாறி தேவையானதை படித்தா வேலை என்ற நிலை வந்து, தேவையானதை படித்தா மட்டும் பத்தாது, மல்டி டிசிப்ளினரி ஸ்கில் என்று சொன்னாரே, உன்னுடைய திறமையையும் கூட வளர்த்து கொண்டே வந்தால் மட்டுமே உனக்கு வேலை கிடைக்கும் என்ற சூழ்நிலை உருவாகிவிட்டது. அவ்வளவு வேகமாக இந்த உலகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இந்த சோஷியல் மீடியா இருக்கு, இந்த சோஷியல் மீடியாவில் டபுள் எட்ஜ்டு வெப்பன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒன்றை பதிவு செய்கிறேன். நல்ல மதிப்பெண்கள் பெற்றவன் விசாவுக்கு அப்ளை பண்ணுறான். அமெரிக்காவில் பிஜி படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி விசா ரிஜெக்ட் ஆகுது. ஒரு தடவை இல்லை 2 தடவை ரிஜெக்ட் ஆகுது. காலேஜ் ப்ரொஃபஸர் அவங்க அப்பா, திருச்சி தான். என்னை தெரியும் சார், என்னன்னு தெரில, பிள்ளைக்கு நல்ல காலேஜில் வேலை கிடச்சிருச்சு சார், படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருச்சு சார், விசா ரிஜெக்ட் ஆகுது சார், கொஞ்சம் கேட்டு சொல்ல முடியுமா சார்னு. அமெரிக்கன் எம்பசியில் அவ்வளோ ஈஸியாக கேட்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். அவருடைய நல்ல நேரமோ அந்த பையனுடைய நல்ல நேரமோ, அமெரிக்கன் எம்பசியில் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் பாஸ்போர்ட்டுக்கு சீஃபாக இருந்தார். உடனே அவர்கிட்ட கூப்பிட்டு, என்ன சார் படிக்கக்கூடாது, விசா தர மாட்டிங்களா நீங்கள், இது ரிஜெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்ல மாட்டாங்களே என்னார். இல்லை சார் கேட்டு சொல்லுங்கள், ரொம்ப வேண்டிய குடும்பம்னு. உடனே அவர் என்ன பண்ணார், சாயந்தரம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலர்ஸ் கேட்டார், கொடுத்தேன். வாங்கிட்டு 3 மணிக்கே கூப்பிட்டாரு, அந்த பையனுக்கு விசா கிடைக்காது அப்படின்னு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. ஏன் சார்ண்ணா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ராக்கிங் சிஸ்டம்னு வந்துருச்சு மூர்த்தி, அதில் உங்கள் ஃபோன் நம்பரை போட்டால் உங்கள் வண்டவாளம் பூரா தண்டவாளத்தில் ஏறிடும். 24 மணி நேரத்தில் 6 மணி நேரம் தொடர்ந்து அவன் அப்சீன் பிக்சர்ஸையே பார்த்துட்டு இருந்திருக்கான். இவனுக்கு விசா கொடுத்த அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சாக்க இவனுக்கு வந்து அங்கே அமெரிக்காவில் உள்ளவனை இவங்க எடுத்துருவான்னு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கோடிக்கணக்கான பேர் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த டிஜிட்டலில் நம்மளை எவன்டா பார்க்க போகிறான்னு தானே நம்ம நினைக்கிறோம். மாட்டாத வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஆப்டவுனுக்கு அஷ்டமத்தில் சனி. ஒன்று, காக்னிசன்ட்லேருந்து ஒரு அம்மா நேற்று மத்தியானம் என்கிட்ட பேசினாங்க. உங்கள்கிட்டலாம் பேச வர்றாங்கிறதுக்காக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு வளருதுன்னு கேட்டேன். சரியான நேரத்தில் கேட்டிங்க சார், காலையில் நாங்கள்லாம் வேத்து விறுவிறுத்து உட்காந்துருக்கோம் சார். நாங்கள் என்னம்மான்னு கேட்டேன். அவங்க ஹெச்ஆராக இருக்காங்க, டீம் லீடர் காக்னிசன்ட் கம்பெனியில். அஜென்டிக் ஏஐ கோடிங்னு ஒன்று வந்திருக்கு சார். எல்லாரையும் சுற்றி வச்சு போட்டு காமிச்சாங்க. அப்போ ஏற்பட்ட படபடப்பு இன்னும் அடங்கலைன்னாங்க. என்னம்மான, 1 மாதம் நாங்கள் கோடிங் பண்ணுறதுக்கு எங்கள் டீமில் உள்ள 10 பேர் சேர்ந்து என்ன பண்ணுவோமோ 45 நிமிஷத்தில் எங்களை விட அழகாக செஞ்சு காமிக்குது சார். நீங்கள்லாம் ஏன்டா இங்கே இருக்கணுங்கிறத சொல்லாமல் சொல்லுது சார் எங்கள் தலைமைங்கிறார். இப்போ என்ன தெரியுது, படித்தா வேலை இல்லை, வேண்டியதை படித்தாலும் வேலை இல்லை. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நீ எந்த சப்ஜெக்டை படித்தாலும் எதை எப்படி எந்த நேரத்தில் உபயோகிக்கணுங்கிற திறமையை நீ வளர்த்து கொண்டால் உன்னை விஞ்ச யாரும் இல்லைங்கிறதான் உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கிற வாய்ப்பு. அப்படின்னா என்ன செய்யணும்? ஒரு திருச்சியிலேருந்து போய் பல $1 மில்லியன் ஓனர், மாத்ருபூதம்னு பேர், $1 பில்லியன் நோக்கி போயிட்டுருக்காரு. அவர் சொல்கிறாரு, திருச்சிக்கு வந்திருந்தார். உங்களுக்கு திருச்சியில் இப்படி ஒரு ஆள் இருக்கிறதே தெரியாது. என் பிள்ளைங்களெல்லாம் நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படி, எதையாவது படி, ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எந்த துறையை எடுத்து படித்தாலும்
உனக்கு வேண்டியதை செய்வதற்கு அதை எப்படி உபயோகிப்பது என்பதை மட்டும் நீ தெரிந்து கொண்டா போதுண்டா வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்கிறது. தட் இஸ் கால்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட். மல்டி டிசிப்ளினரி ஸ்கில்னு அதுதான் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கீங்க. நான் சொல்கிறேன், சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்தால் என்ன தப்பு என்ன ரைட்டுங்கிறத தப்பை பற்றி நான் மணிக்கணக்காக பேசினவன். ஆனால் நான் சொல்கிறேன், இப்போது யூ ஷுட் பி ஆக்டிவ் இன் சோஷியல் மீடியா, நாட் பர்சனலி பட் ப்ரொஃபஷனலி. சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இரு, எதெல்லாம் வேண்டாததோ அதெல்லாம் விட்டு தள்ளிட்டு எதை நீ டெவலப் பண்ணணுமோ அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு படிக்கும் போதே 4 வருஷத்தில் ஒவ்வொருத்தனும் ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டேன்னா உனக்கு வேலையை அவன் கூப்பிட்டு தருவான். ஒவ்வொரு நாளும் கோடிங் பண்ணுறது பெருசாக இருந்துட்டு இருந்த காலம் போய் கோடெக்ஸ் வந்துருச்சு. மிஷினே எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து ஆர்கானிக் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. அதற்கு ஏற்றாற்போல் நம்மை மாற்றிக்கொண்டால் மட்டுமே பிள்ளைகளுக்கு வேலை என்பதை பெற்றோர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு இது போன்ற விஷயங்களை எடுத்து சொல்லுங்கள். பிள்ளைகளுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்து விட்டு போகின்ற பெற்றோர்களை விட பிள்ளைகளுக்கு சிக்கனமாக வாழ கற்றுக் கொடுத்து விட்டு போகின்ற பெற்றோர்கள் மேன்மையானவர்கள். அவன் கேட்குறதெல்லாம் வாங்கி தராத. அவமானங்கள் இல்லாமல் வெகுமானங்கள் இல்லை என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். நம்மை அவமதித்தவர்களை நாமும் அவமதிக்க நினைப்பது அகங்காரம். நம்முடைய அறிவை வளர்த்து கொண்டு நம்முடைய திறமையை வளர்த்து கொண்டு அதன் மூலம் நம்மை உயர்த்தி கொண்டு நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட செய்து விடுவது தான் அங்கீகாரம் என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். ஜோகன்பர்க் ரயில்வே நிலையத்திலே மகாத்மா காந்தியை முதல் வகுப்பு டிக்கெட் வைத்திருந்த போதும் வெளியிலே இழுத்து இரவு நேரத்திலே எரிந்த போதுதான், ஒரு ஆங்கிலேயனால் எரியப்பட்ட போதுதான் மகாத்மா காந்தி அந்த அவமானத்திலிருந்து தான் தன்னுடைய கணக்கை துவங்கினார். தேர்தல் பணியிலே மேடையிலே பேசும்போது தன்னை எதிர்த்து போட்டியிட்ட போட்டியாளர், நீ ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியினுடைய மகன்தானே என்று ஆபிரகாம் லிங்கனை அவமானப்படுத்திய போதுதான் அவர் தன்னுடைய கணக்கை தொடங்கினார். எல்லோரும் பெஞ்சிலே உட்கார வைக்கப்பட்ட போது, கோணிப்பையிலே உட்கார வைக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட போதுதான் அம்பேத்கர் தன்னுடைய கணக்கை துவங்கினார். அத்தனை பேரும் கத்தியை எடுத்து குத்தப் போகவில்லை, அறிவின் மூலமாக தங்களை வளர்த்து கொண்டார்கள். சொல்லிக்கொண்டே போகலாம். நெல்சன் மண்டேலா செய்யாத குற்றத்திற்காக காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று அரை நிர்வாணமாக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட போதுதான் அவர் தன்னுடைய கணக்கை துவங்கினார். கர்ப்பிணி பெண், பெண்களுக்கான இருக்கையிலே அமர்ந்திருந்தவளை ஒரு வெள்ளைக்காரன் இழுத்து எறிந்துவிட்டு அவன் உட்காரும் போது அதை தடுக்க போய் அவமானப்படுத்தப்பட்ட போதுதான் மார்ட்டின் லூதர் கிங் தன்னுடைய கணக்கை துவங்கினார். அவமானங்கள் இல்லாமல் வெகுமானங்கள் இல்லை என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். கவலைப்படுவதனால் ஒரு மனிதன் ஒரு முளத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல்கள் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலைக்கும். பாட்டு கேட்குறோம்ல, உனக்கும் கீழே இருப்பவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். எந்த மனித இதயத்தில் காயமில்லை சொல்லுங்கள், காயமெல்லாம் காலப்போக்கில் மறந்து போகும் மாயங்கள். உளிதாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், வலிதாங்கும் இதயம்தானே நிலையான சுகம் காணும். சொல்லுங்க, எந்த பிள்ளையா தற்கொலை பண்ணிக்கிட்டா பாருங்க. யார் சொல்லித்தரது? நீங்கள் தானே. இறுதியாக ஆனால் உறுதியாக சரியாக 10 நிமிடத்தில் முடித்து விடுவேன். நான் பேச ஆரம்பித்து 1 மணி நேரம் 20 நிமிடம் ஆகிவிட்டது. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 1 மணி நேரம் 30 நிமிடம். ஆசிரியர்கள், ஜப்பான் நாட்டில் ஆசிரியர்கள் பயிற்சி பள்ளியில் ஒரு பாடத்திட்டத்தில் ஒரு பாடத்தை பார்த்தேன். இது நண்பர் மாலிக் ஃபாத்திமா அவர்கள் நடத்துகின்ற கல்லூரி என்ற காரணத்தினால் ஆசிரியர்களுக்கும் பேசி முடிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். எனக்கு நீண்ட ஆண்டுகால நண்பர் உங்கள் மாலுக்கு. அருமை நண்பர்களே, இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு நிஜ சம்பவம். ஒரு ஆசிரியர்னா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் பாடமாக வச்சுருக்கான் ஜப்பான் நாட்டில். எனக்கு ஜப்பானிய மொழி தெரியாது, ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சொல்லி சொன்னதை கேட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். 80 ஆண்டுகளுக்கு முன்னால் ஜப்பானிய நாடு இராணுவ ஆட்சியில் இருக்கும்போது கொள்ளைக்காரர்கள் இராணுவ உடையை திருடி அணிந்து கொண்டு கூட்டம் கூட்டமாக, இங்கெல்லாம் சொல்லுவாங்க தீவட்டி கொள்ளைன்னு, கிராமங்களிலே புகுந்து கண்ணில் படுபவர்களையெல்லாம் வெட்டி சாய்த்து விட்டு கொள்ளையடிப்பதை வழக்கமாக வைத்திருந்த ஒரு காலம். அது போன்றதொரு காலகட்டத்திலே ஒரு தாய் 2 குழந்தைகளுக்கு சோறூட்டி கொண்டு
வாசலிலே அமர்ந்திருக்கின்றார். கொள்ளைக்காரர்கள் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள் என்று தெரிந்தவுடன் எல்லோரும் மறைவிடத்தை நோக்கி ஓடுகிறார்கள். இந்த தாய் சோறூட்டி கொண்டிருந்த 2 குழந்தையும் இடுப்பில் 2 பக்கம் வைத்துக்கொண்டு அவளும் ஓடுகிறாள். குதிரையினுடைய குளம்படி சத்தம் அருகாமையில் கேட்டவுடன் 3 பேரும் தப்பிக்க முடியாது என்பதை முழுமையாக உணர்ந்த அந்த தாய் ஒரு நிமிடம் நின்று நிதானித்து 2 குழந்தைகள் முகத்தையும் பார்த்துவிட்டு ஒரு குழந்தையை இறக்கிவிட்டு ஒரு குழந்தையோடு மறைவிடத்தை சென்றடைகின்றாள். அங்கிருந்து பார்க்கின்றாள், இறக்கிவிடப்பட்ட குழந்தை தலை துண்டாக்கப்பட்டு குதிரையினுடைய குளம்படிப்பட்டு சின்னாபின்னமாவதை பார்த்து கதறுகிறாள். கொள்ளைக்காரர்கள் கொள்ளையடித்து சென்றவுடன் ஒரு குழந்தையை இறுக்கமாக பிடித்தபடி அந்த தாய் அந்த இடத்திலே வந்து விழுந்து புரண்டு கதறுகிறாள். குழந்தை இறந்து கிடக்கின்ற இடத்திலே அத்துணை பேர் அந்த இடத்திற்கு வருகிறார்கள். எப்படி அமைதியாக கேட்குறீங்க பாருங்க, அதுதான் இந்திய பண்பாடு. அங்கிருந்த ஒரு முதியவர் கேட்கின்றார், தாயே, ஒரு தாய்க்கு 2 குழந்தைகளும் 2 கண்களைப் போல அல்லவா? அடையாளத்தை பார்த்துட்டு எப்படி ஒரு குழந்தையை இறக்கி விட்டுட்டு ஒரு குழந்தையை காப்பாற்ற உன்னால மனசு வந்துச்சு? தாய் அல்லவா நீ? அந்த தாய் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அதிர்ந்து போவீர்கள். பெரியவரே, என்னுடைய குழந்தைக்கு சோறூட்டி கொண்டிருக்கும் போது என்னிடம் படிக்கின்ற பக்கத்து வீட்டு குழந்தையும் வந்து விட்டது. 2 குழந்தைகளுக்கும் நான் சோறூட்டி கொண்டிருக்கும் போது கொள்ளைக்காரர்கள் வந்து விட்டார்கள். 2 குழந்தையையும் காப்பாற்ற நினைத்தேன், முடியவில்லை. நான் இறக்கி விட்டது என்னுடைய குழந்தை, காப்பாற்றியது பக்கத்து வீட்டு குழந்தை. ஏனென்றால் அடிப்படையில் நான் ஒரு தாய் மட்டுமல்ல, ஒரு ஆசிரியை. முடிவு காலம் வந்த போது அவருடைய தலை கீழே விழும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகைவர்க்கு அழிவு காலம் வரும் வரை அவரைக் கண்டால் பணிக, அழிவு காலம் வரும்போது தடை இன்றி அழிந்த போவர். கலைஞர் விளக்க உரை. பகைவர்க்கு முடிவு ஏற்பட்டு அவர்கள் தாமாகவே தலைகீழாக கவிழ்ந்திடும் உரிய நேரம் வரும் வரையில் தங்களின் பகையுணர்வை பொறுமையுடன் தாங்கிக் கொள்ள வேண்டும். சிறுநரை காணிற் சுமக்க இருவரை காணிற் கிழக்கான் தலை முயூவ விளக்க உரை. பகைவரைக் கண்டால் பொறுத்துச் செல்ல வேண்டும். அப்பகைவர்க்கு முடிவு காலம் வந்தபோது அவருடைய தலை கீழே விழும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகைவர்க்கு அழிவு காலம் வரும் வரை அவரைக் கண்டால் பணிக, அழிவு காலம் வரும்போது தடை இன்றி அழிந்த போவர். கலைஞர் விளக்க உரை. பகைவர்க்கு முடிவு ஏற்பட்டு அவர்கள் தாமாகவே தலைகீழாக கவிழ்ந்திடும் உரிய நேரம் வரும் வரையில் தங்களின் பகையுணர்வை பொறுமையுடன் தாங்கிக் கொள்ள வேண்டும். சிறுநரை காணிற் சுமக்க இருவரை காணிற் கிழக்கான் தலை முயூவ விளக்க உரை. பகைவரைக் கண்டால் பொறுத்துச் செல்ல வேண்டும். அப்பகைவர்க்கு முடிவு காலம் வந்தபோது அவருடைய தலை கீழே விழும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகைவர்க்கு அழிவு காலம் வரும் வரை அவரைக் கண்டால் பணிக, அழிவு காலம் வரும்போது தடை இன்றி அழிந்த போவர். கலைஞர் விளக்க உரை. பகைவர்க்கு முடிவு ஏற்பட்டு அவர்கள் தாமாகவே தலைகீழாக கவிழ்ந்திடும் உரிய நேரம் வரும் வரையில் தங்களின் பகையுணர்வை பொறுமையுடன் தாங்கிக் கொள்ள வேண்டும். சிறுநரை காணிற் சுமக்க இருவரை காணிற் கிழக்கான் தலை முயூவ விளக்க உரை. பகைவரைக் கண்டால் பொறுத்துச் செல்ல வேண்டும். அப்பகைவர்க்கு முடிவு காலம் வந்தபோது அவருடைய தலை கீழே விழும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகைவர்க்கு அழிவு காலம் வரும் வரை அவரைக் கண்டால் பணிக, அழிவு காலம் வரும்போது தடை இன்றி அழிந்த போவர். கலைஞர் விளக்க உரை. பகைவர்க்கு முடிவு ஏற்பட்டு அவர்கள் தாமாகவே தலைகீழாக கவிழ்ந்திடும் உரிய நேரம் வரும் வரையில் தங்களின் பகையுணர்வை பொறுமையுடன் தாங்கிக் கொள்ள வேண்டும். சிறுநரை காணிற் சுமக்க இருவரை காணிற் கிழக்கான் தலை முயூவ விளக்க உரை. பகைவரைக் கண்டால் பொறுத்துச் செல்ல வேண்டும். அப்பகைவர்க்கு முடிவு காலம் வந்தபோது அவருடைய தலை கீழே விழும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகைவர்க்கு அழிவு காலம் வரும் வரை அவரைக் கண்டால் பணிக, அழிவு காலம் வரும்போது தடை இன்றி அழிந்த போவர். கலைஞர் விளக்க உரை. பகைவர்க்கு முடிவு ஏற்பட்டு அவர்கள் தாமாகவே தலைகீழாக கவிழ்ந்திடும் உரிய நேரம் வரும் வரையில் தங்களின் பகையுணர்வை பொறுமையுடன் தாங்கிக் கொள்ள வேண்டும். சிறுநரை காணிற் சுமக்க இருவரை காணிற் கிழக்கான் தலை முயூவ விளக்க உரை. பகைவரைக் கண்டால் பொறுத்துச் செல்ல வேண்டும். அப்பகைவர்க்கு முடிவு காலம் வந்தபோது அவருடைய தலை கீழே விழும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகைவர்க்கு அழிவு காலம் வரும் வரை அவரைக் கண்டால் பணிக, அழிவு காலம் வரும்போது தடை இன்றி அழிந்த போவர். கலைஞர் விளக்க உரை.
பகைவர்க்கு முடிவு ஏற்பட்டு அவர்கள் தாமாகவே தலைகீழாக கவிழ்ந்திடும் உரிய நேரம் வரும் வரையில் தங்களின் பகையுணர்வை பொறுமையுடன் தாங்கிக் கொள்ள வேண்டும். சிறுநரை காணிற் சுமக்க இருவரை காணிற் கிழக்கான் தலை முயூவ விளக்க உரை. பகைவரைக் கண்டால் பொறுத்துச் செல்ல வேண்டும். அப்பகைவர்க்கு முடிவு காலம் வந்தபோது அவருடைய தலை கீழே விழும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகைவர்க்கு அழிவு காலம் வரும் வரை அவரைக் கண்டால் பணிக. அழிவு காலம் வரும்போது தடை இன்றி அழிந்த போவர். கலைஞர் விளக்க உரை. பகைவர்க்கு முடிவு ஏற்பட்டு அவர்கள் தாமாகவே தலைகீழாக கவிழ்ந்திடும் உரிய நேரம் வரும் வரையில் தங்களின் பகையுணர்வை பொறுமையுடன் தாங்கிக் கொள்ள வேண்டும். சிறுநரை காணிற் சுமக்க இருவரை காணிற் கிழக்கான் தலை முயூவ விளக்க உரை. பகைவரைக் கண்டால் பொறுத்துச் செல்ல வேண்டும். அப்பகைவர்க்கு முடிவு காலம் வந்தபோது அவருடைய தலை கீழே விழும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகைவர்க்கு அழிவு காலம் வரும் வரை அவரைக் கண்டால் பணிக. அழிவு காலம் வரும்போது தடை இன்றி அழிந்த போவர். கலைஞர் விளக்க உரை. பகைவர்க்கு முடிவு ஏற்பட்டு அவர்கள் தாமாகவே தலைகீழாக கவிழ்ந்திடும் உரிய நேரம் வரும் வரையில் தங்களின் பகையுணர்வை பொறுமையுடன் தாங்கிக் கொள்ள வேண்டும். சிறுநரை காணிற் சுமக்க இருவரை காணிற் கிழக்கான் தலை முயூவ விளக்க உரை. பகைவரைக் கண்டால் பொறுத்துச் செல்ல வேண்டும். அப்பகைவர்க்கு முடிவு காலம் வந்தபோது அவருடைய தலை கீழே விழும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகைவர்க்கு அழிவு காலம் வரும் வரை அவரைக் கண்டால் பணிக. அழிவு காலம் வரும்போது தடை இன்றி அழிந்த போவர். கலைஞர் விளக்க உரை. பகைவர்க்கு முடிவு ஏற்பட்டு அவர்கள் தாமாகவே தலைகீழாக கவிழ்ந்திடும் உரிய நேரம் வரும் வரையில் தங்களின் பகையுணர்வை பொறுமையுடன் தாங்கிக் கொள்ள வேண்டும். சிறுநரை காணிற் சுமக்க இருவரை காணிற் கிழக்கான் தலை முயூவ விளக்க உரை. பகைவரைக் கண்டால் பொறுத்துச் செல்ல வேண்டும். அப்பகைவர்க்கு முடிவு காலம் வந்தபோது அவருடைய தலை கீழே விழும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. பகைவர்க்கு அழிவு காலம் வரும் வரை அவரைக் கண்டால் பணிக. அழிவு காலம் வரும்போது தடை இன்றி அழிந்த போவர். கலைஞர் விளக்க உரை. பகைவர்க்கு முடிவு ஏற்பட்டு அவர்கள் தாமாகவே தலைகீழாக கவிழ்ந்திடும் உரிய நேரம் வரும் வரையில் தங்களின் பகையுணர்வை பொறுமையுடன் தாங்கிக் கொள்ள வேண்டும்.